ஷீலாவும் ராணியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டாபிக்காக சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோவை தேடுறாங்க. அப்போ ஷீலா சொல்கிறா, இங்கே பாரு, நான் ஒரு வீடியோ கண்டுபிடிச்சிருக்கேன், அது 1 கோடி வியூஸ் போயிருக்கு. அதுக்கு ராணி சொல்கிறா, நானும் ஒரு வீடியோ கண்டுபிடிச்சிருக்கேன், அதுக்கு 10 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் பார்த்ததுல எந்த வீடியோக்கு வியூஸ் அதிகமாக இருக்கு? இங்க பாத்தீங்கன்னா 2 வெவ்வேறு விதத்துல நம்பர்ஸை குறிக்கிறதுனால கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல. ஷீலா யூஸ் பண்ண சிஸ்டம் இந்தியன் சிஸ்டம், அதனால 1 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராணி யூஸ் பண்ண சிஸ்டம் இன்டர்நேஷனல் சிஸ்டம், அதனால 10 மில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 சிஸ்டமையும் எப்படி கம்பேர் பண்றது? நம்ம இது 2 பத்தியும் ஏற்கனவே தனித்தனியா கத்துட்டு இருக்கோம். இப்போ இந்தியன் சிஸ்டம்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் இருக்குது. இது 3மே ஒன்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில போட்டிருக்கும். அப்புறமா 1000 and 10,000 இருக்குது, இது தௌசண்ட்ஸ் அப்படிங்கிற இதுல வருது. அடுத்தது லேக்ஸ்ல லேக்ஸ் அண்ட் 10 lakhs வருது. அதுக்கப்புறமா crores-ல crores, 10 crores, அதுக்கப்புறம் 100 crores-ல கூட போயிட்டே இருக்கும். இப்போ இதே இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல பார்த்தோம் அப்படின்னா திருப்பியும் ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் அப்படிங்கிறது பொதுதான், இந்தியன் சிஸ்டம் மாதிரியே தான். தௌசண்ட்ஸ்ல தௌசண்ட்ஸ், 10,000, 100,000, அதுவும் தௌசண்ட்ஸ்ங்கிற பீரியட்ல வரும். அடுத்தது மில்லியன்ஸ்ல மில்லியன்ஸ், 10 மில்லியன்ஸ், 100 மில்லியன்ஸ் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் பில்லியன்ஸ் அப்படின்னு போயிட்டு இருக்கும். இப்போ இவங்க 2 பேர் சொன்ன நம்பரையும் அந்தந்த சிஸ்டம்ல கரெக்டா எழுதி பார்க்கலாமா? 1 கோடி அப்படின்னா crores-க்கு கீழே 1, அதுக்கப்புறம் மீதி எல்லாம் 0. 10 மில்லியன் அப்படின்னு சொன்னா மில்லியன், 10 மில்லியன்ஸ் இருக்குல்ல, அந்த 10 மில்லியன்ஸ்க்கு கீழே 1, அதுக்கப்புறம் எல்லாம் 0. இதே மாதிரி நம்ம எந்த நம்பர்ஸை கொடுத்தாலும் இந்தியன் சிஸ்டம், இன்டர்நேஷனல் சிஸ்டம் எப்படி எழுதினாலும் நம்ம கம்பேர் பண்ண முடியும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நீங்க இங்க பார்க்கிறது 2021 சென்சஸ் படி தமிழ்நாட்டோட மக்கள் தொகை. இத இந்திய முறைப்படியும் பன்னாட்டு முறைப்படியும் எப்படி எழுதலாம்? சரி, முதல்ல இந்திய முறைப்படி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே இந்த பாக்ஸா போட்டோம்ல, அந்த மாதிரி போட்டு கமாஸ் போட்டு இந்த நம்பர்ஸை ஃபில் பண்ணணும். இந்திய முறைப்படி பண்ணும்போது வலது பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு 3 டிஜிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு கமா, அதாவது ஒன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கமா, அப்புறமா 2 டிஜிட்ஸ், இது வந்து தௌசண்ட்ஸ்க்காக, அதுக்கப்புறம் ஒரு கமா, அதுக்கப்புறமா திருப்பி இன்னொரு 2 டிஜிட்ஸ், இது லேக்ஸ்க்காக, அதுக்கப்புறம் ஒரு கமா. இப்படி போடும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னு பாக்குறீங்களா? சோ இந்திய முறைப்படி இதை நம்ம வந்து 8,38,38,495 அப்படின்னு சொல்லலாம். இதையே பன்னாட்டு முறைப்படி பண்ணும்போது எப்படி வரும்? திருப்பியும் வலது பக்கத்துல இருந்து 3 டிஜிட்ஸ்க்கு அப்புறம் கமா போடணும், அதாவது ஒன்ஸ்க்கு அப்புறமா. ஆனா அப்புறமா தௌசண்ட்ஸ்லயும் 3 டிஜிட்க்கு அப்புறம் தான் நம்ம கமா போடணும். அப்படி போடும்போது இதுக்கப்புறமா நமக்கு இருக்கிறது வந்து மில்லியன்ஸ். சோ இப்ப லெஃப்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா மில்லியன்ஸ்ல எவ்வளவு இருக்கு? 82 இருக்கு. சோ இந்த நம்பரை நம்ம எப்படி சொல்லணும்? 82 மில்லியன் 138,495. இதே மக்கள் தொகையை பன்னாட்டு முறைப்படி இப்படிதான் சொல்லணும். இப்போ இந்த நம்பரை 2 சிஸ்டம்லயும் எப்படி சொல்லணும்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்தியன் சிஸ்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா 43,75,29,032. இதே பன்னாட்டு முறையில் 437,529,032. கரெக்டா வந்துச்சா? இப்போ நமக்கு என்னோட பெயர் கொடுக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது இந்திய முறையா பன்னாட்டு முறையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப ஈஸி. பேர்ல கோடி, லட்சம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அது இந்திய முறை. இதே பில்லியன், மில்லியன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது பன்னாட்டு முறை. ஆனா சப்போஸ் நம்ம 23,498 அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க,
இந்த நம்பர் இந்திய முறையிலும் இதே பேர் தான், பன்னாட்டு முறையிலும் இதே பேர் தான். ஸோ நம்ம நூறாயிரங்கள் லட்சங்கள் இந்த மாதிரி போகும்போது தான் வித்தியாசம் ஏற்படுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம்.